ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Flipkartல லான்ச் பண்ண Vivo T4 5G மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். 2 வைப்ரன்ட் கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 22,000 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமேசான் லான்ச் பண்ண IQ Z10 மொபைல தான் அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி Vivo T4 கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதே கலர்ஸ் தான், அது மட்டும் கிடையாது, பிரைசிங்கும் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 பிரைஸ் வேரியன்ட்டுமே இந்த IQ Z10 பிரைசிங்கோட கம்பேர் பண்ணி சேம் பிரைசிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல உங்களுக்கு IQ தூக்கிட்டு Vivo அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. மீதிபடி டிஸ்பிளே சைஸ் அண்ட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பேட்டரி முதற்கொண்டு இங்க 7300 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது மாதிரி சேம் டிட்டோவா தான் இந்த வட்டம் Vivo T4 இறக்கிருக்காங்க. சோ இந்த போனை பத்தி நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், அதை தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்குன்னு டீட்டெயிலா பேசுவோம். சோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு யூஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Vivo T4 பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர், முன்னாடி Vivo T4 எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஸ் அகேன் வாரண்டி பாக்ஸ் அண்ட் ஒரு TPU சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 90 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரன்ட் கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 22,000 அண்ட் மிடில் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 24,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 256GB வேரியன்ட் 26,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல ஒரு மேஷுவான நல்ல ஒரு ரிங் ஷேப்ல உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனா உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7300 mAh பேட்டரி, பட் ஆனா வெயிட் 200 கிராம் அண்ட் திக்னஸ் வெறும் ஒரு 7.89 mm எடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இங்க சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கிறதுனால வெயிட் கம்மியாவும் அண்ட் திக்னஸ் கம்மியாவும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல விவோ பிராண்டிங்கும், பேக் சைட்ல நல்லா கையில ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல கன்வென்டான டிசைன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு மைனரான 3D கர்வ் டிஸ்ப்ளே வித் உங்களுக்கு 6.77 இன்ச்ல டிஸ்ப்ளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் டிசைனை பொறுத்தளவு இந்த IQ Z10ல பார்த்த சேம் டிசைன் ஃபேக்டர், சேம் வெயிட்டோட இந்த வட்டம் இந்த Vivo T4லயுமே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது 6.77 இன்ச்ல 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்ப்ளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் கர்வ்டு டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 5000 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேயும் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தல. அது போக எந்த ஒரு OTT ஆப்ல வீடியோ பாக்குறதும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் இந்த டிஸ்பிளே சூப்பராவே அல்டிமேட்டா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேனல் இந்த வட்டம் IQ Z10ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 199 கிராம், திக்னஸ் 7.89 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 2 years OS upgrade and 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல Fun Touch OS 15 and Wi-Fi 6 Bluetooth 5.4 ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. IP69 and military grade certificate 810H and உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இந்த மொபைலோட மெயின் தீமே பேட்டரி தான். கிட்டத்தட்ட 7300 amps பேட்டரி. இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஹையர் MAH பேட்டரியோட இந்த போன்ல
போன் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் சார்ஜ் பண்றதுக்கும் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு இங்க சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி பேட்டரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியும் எடுத்து வந்திருக்க முடியுது. வெயிட் கம்மியாகவும் அண்ட் திக்னஸ் கம்மியாகவும் எடுக்க வந்திருக்க முடியுதுன்னே சொல்லலாம். அது போக 90 வாட் சார்ஜ் இருக்கனால 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 50 to 40 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஹெவி யூசராகவே இருந்தாலும் 2 நாள் வரைக்குமே ஒரு தாராளமான ஒரு பேட்டரி டியூரபிள் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமிங் நிறைய விளையாடுவேன், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ், நிறைய மியூசிக்ஸ் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பேட்டரி போன் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த IQ Z10 நீங்க சூஸ் பண்ணலாம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட சோனி சென்சார் IMX882 கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி டெப்தோட முடிச்சிட்டாங்க. அல்ட்ரா வைட் மாதிரி விஷயங்கள் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல எப்பயும் போல இந்த 32 MP கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் பட் ஆனா இதால ஹையஸ்டா 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் உங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அப்போ இந்த டூயல் வீடியோ, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு சில இந்த சர்க்கிள் சர்ச், ஆப்ஜெக்ட் அரைஸ் இது மாதிரி விஷயங்கள் இதுலயும் கேமரால ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது போக இங்க பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. அண்ட் 4K வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் இதோட வீடியோ ஃபுட்டேஜும் நல்லா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த செகண்டரி சென்சார் இல்லாத மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல Snapdragon 7S Gen 3 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2.5 GHz கிளாக் ஸ்பீட் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் தயாரிச்சிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். சோ போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது IQ Z9 பார்க்கும்போது MediaTek Dimensity 7200 கொண்டு வந்தாங்க. பட் ஆனா இந்த வட்டம் Snapdragonோட தயாரிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்டிமைஸ், நல்ல ஃப்ளூயன்ட்டா இருக்கு. எந்த ஒரு கேமிங் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ்ல இருந்து ஒரு தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு ஆப்டிமைஸ், நல்ல ஒரு புரிதலுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு டெவலப்டு விஷனா தெரியுதுன்னே சொல்லலாம். எந்த ஒருத்தரும் லேகிங் இல்ல. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. இது மாதிரி சிப்செட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Vivo T4 சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த Vivo T4 5G மொபைல், இந்த மொபைல் பொறுத்தளவு ஒரு கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோல இந்த போன் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் 22,000க்கு நல்ல அக்ரிசிவாவும் பிரைசிங் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு சிப்செட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அண்ட் நல்ல ஒரு பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ஒரு ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த மொபைலோட பேட்டரி 7300 ஆம்ஸ் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு இவ்வளவு ஹைமேஜ் பேட்டரியோட ஃபர்ஸ்ட் போனா அந்த IQ Z10 அண்ட் ரெண்டாவது போனா அந்த Vivo T4 வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதோட உங்களுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நல்ல ஒரு கேமரா செக்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IMX882 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வெறும் ஒரு 22,000க்கு ஒரு கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், நிறைய விஷயங்களோட நல்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங்கோட இந்த வட்டம் இந்த Vivo T4 கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த Vivo T4 எடுக்கலாமா, அந்த IQ Z10 எடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் தேவையில்லை. ரெண்டுமே ஒரே போன் தான். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு எங்க அக்ரிஸான பிரைசிங் உங்களுக்கு பிரைசிங் கோட் பண்றாங்களோ அந்த மொபைலை சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. தாறுமாறா இருக்க போது சர்வீஸ் சென்டர் எல்லாமே ஒரே சர்வீஸ் சென்டர் தான். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Vivo T4 மொபைலை பொறுத்தவரை. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.